எக்ஸைட்டிங் பேனல் டிஸ்கஷன் இருக்குது. அந்த பேனல் டிஸ்கஷனோட டைட்டில் என்ன அப்படின்னா, ஒன் மிஸ்டேக் ஐ மேட் ஆஸ் அன் ஆண்டர்பிரனர். நான் இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணிட்டேன் என்னோட தொழில் முனைவோர் பயணத்தில், அதை நீங்கள் பண்ணாதீங்க அப்படின்னா என்ன சொல்லுவீங்கன்ற மாதிரி ஒரு பேனல் டிஸ்கஷன். அதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு 2 கெஸ்ட் ஸ்பீக்கர்ஸ் வந்திருக்காங்க. அவங்க வந்து ஒரு 2-3 minutes நமக்கு ஒரு வேல்யூபிள் இன்சைட்ஸ் கொடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஐ வெல்கம் ஸ்பைசஸ் போர்டு அண்ட் எம்எஸ்எம்இலேருந்து. ஸோ எல்லாருக்கும் வணக்கம். ஸோ எம்எஸ்எம்இ டிஎஃப்ஓ திருநெல்வேலி சார்பாக என்னோடய பேர் சிமியோன், அசிஸ்டன்ட் டைரக்டர். நம்ம இந்த ஸ்பெஷலாக வந்து ஸ்பைஸ் போர்ட்லேருந்து தேனியிலேருந்து வந்துருக்குறாங்க, போடி நாக்டோர்லேருந்து. ஸோ எம்எஸ்எம்இயோட இதெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸ்பைஸ் போர்ட்ஸை பற்றி நீங்கள் தெரியணும், நம்மளுடைய எக்ஸ்போர்ட்ஸ் வந்து எவ்வளோ தூரம் வந்து அதிகமாக ஸ்பைசஸில் இருக்குங்கிறதையும், அந்த ஸ்பைஸ் போர்டில் உள்ள நுணுக்கங்களை பற்றியும் சார் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இது போக வந்து ஏதாவது ஸ்கீம்ஸ் டவுட்னா நீங்கள் அட் த எண்ட் ஆஃப் த செஷன், ஏன்னா வெரி டைட் ஷெட்யூல் அவங்க சொல்லியிருக்காங்க. ஐ டேக் சம் ஃபியூ மினிட்ஸ் ஒன்லி. ஸோ ஐ இன்வைட் அவர் கெஸ்ட் மிஸ்டர் செந்தில் குமரன் சார், அசிஸ்டன்ட் டைரக்டர், ஸ்பைஸ் போர்டு, ப்ளீஸ். தேங்க்யூ சார். அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷம் உங்கள் எல்லாரையும் இந்த நேரத்தில் இந்த இடத்துல சந்திக்கிறதுல. தென்காசிக்கு நான் பலமுறை வந்திருக்கிறேன், ஆனால் இந்த முறை வந்து இந்த பகுதியை கடந்து போயிருக்கேன், ஆனால் தென்காசி ஊருக்குள்ளே வந்ததில்லை. இதுக்கு முன்னாடி ஒரு டிஸ்ட்ரிக்ட் எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் கவுன்சில் மீட்டிங் வந்து டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரேட்லேருந்து ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த டைமில் வந்து எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷனல் அவென்யூஸ் இந்த டிஸ்ட்ரிக்ட்லேருந்து என்ன இருக்குது, ஏன்னா 2019 இந்த மாவட்டம் பிரித்தாங்க. அதுக்கப்புறமா இதில் ஏற்றுமதி சார்ந்த தொழில்களை ஊக்குவிக்கிறதுக்கு மத்திய மாநில அரசுகளுடைய பங்கு என்ன, அதை வந்து எப்படி சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்ற அந்த ஒரு தலைப்பில் வந்து ஒரு 4 months பேக் ஐ திங்க் மீட்டிங் நடத்துனாங்க. அப்போ அதில் சென்ட்ரல் கவர்மெண்ட் சார்பாக நாங்கள் வந்து ஸ்பைசஸ் போர்டு அப்படின்றது மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. எங்களுடைய மண்டல அலுவலகம் வந்து ரீஜனல் ஆஃபீஸ் போடி நாயக்கனூர், தேனி டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. நான் அங்கேருந்து தான் வரேன், இந்த ப்ரோக்ராம்காக தான் இன்றைக்கி வந்திருக்கேன். சார் வந்து எம்எஸ்எம்இ சிமியோன் சார் வந்து எங்களுடைய டிபார்ட்மெண்ட்டுக்கு நிறைய கோஆர்டினேஷன் கொடுத்துருக்காங்க. அவங்க ஏன்னா இதெல்லாம் கன்வர்ஜன்ஸ் வித் லைன் டிபார்ட்மெண்ட்னு சொல்லுவாங்க. அவங்களுடைய ப்ரோக்ராம் எதுவாக இருந்தாலும் நாங்கள் போவோம். அது மாதிரி எங்கள் ப்ரோக்ராமுக்கு எல்லா முக்கியமான ப்ரோக்ராம்ஸுக்கும் சாருடைய லெக்சர் கண்டிப்பாக இருக்கும். இல்லை ஸ்பைஸ் போர்டு வந்து இது பேசிக்காக ஒரு எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷனல் கவுன்சில். நிறையா நீங்கள் எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷனல் பாடிஸை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஏற்றுமதியை ஊக்குவிக்கக்கூடிய ஒரு மத்திய அரசு நிறுவனம். நிறைய பேருக்கு அது தெரியாது. மற்ற கமாடிட்டி போர்டுக்கு இல்லாத ஒரு சிறப்பு ஸ்பைசஸ் போர்டுக்கு என்ன அப்படின்னா, மற்ற கமாடிட்டி போர்டுனா டீ போர்டு, காஃபி போர்டு, ரப்பர் போர்டு, டொபேக்கோ போர்டு, இது எல்லாமே வந்து ஒரே ஒரு கமாடிட்டியை மட்டும்தான் அதை பற்றி தான் டீல் பண்ணுறாங்க. ஆனால் ஸ்பைசஸ் போர்டு மட்டும் 52 வகையான நறுமணப் பொருள்கள் அந்த ஸ்பைஸ் ஆக்டில் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. 52 வகையான நறுமணப் பொருள்களும் ஸ்பைசஸ் போர்டு டீல் பண்ணுறோம். நறுமணப் பொருள்கள்னால் என்ன சார் அப்படின்னா, நம்ம அஞ்சரை பெட்டியில் பயன்படுத்தக்கூடிய நம் உணவுக்கு சுவையூட்டுவதை பங்கு மட்டும் அல்லாமல் உடலுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை வழங்கக்கூடிய அனைத்து பங்கையும் மிகச் சிறப்பாக வழங்கி கொண்டிருக்கக்கூடிய பொருட்கள் தான் நறுமணப் பயிர்கள் என்று சொல்லுவோம். அது நம்ம அஞ்சரை பெட்டியில் பயன்படுத்தக்கூடிய எல்லா பொருட்களுமே அதில் வரும். இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஏலக்காய், மிளகு, கிராம்பு, லவங்கம், அப்புறம் மஞ்சள், இஞ்சி, ஜாதிக்காய், கடுகு, வெந்தயம், சீரகம், நிறைய இருக்குது. இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 53 வகையான பொருட்கள் இருக்குது. நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாநிலத்தில் வந்து நறுமணப் பொருட்கள் விளைவதற்கு உண்டான எல்லா கால சீர்தோஷண நிலையும் இங்கே இருக்குது. பக்கத்தில் இருக்கக்கூடிய கன்னியாகுமரி மாவட்டம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா கிராம்பு, கன்னியாகுமரி கிராம்பு, அது வந்து புவிசார் குறியீடு பெறப்பட்டிருக்கு. அது ஒரு முக்கியமான ஸ்பைஸ். நம்ம இந்தியாவிலேயே நாகர்கோயிலில் மட்டும்தான் கமர்ஷியலாக கிராம்பு வந்து உற்பத்தி ஆகுது, வேறு எங்கேயுமே கிடையாது. அது மாதிரி கொடைக்கானல் வந்து எடுத்துட்டிங்கன்னா மலைப்பூண்டு கேள்விப்பட்டிருப்பீங்க. கொடைக்கானல் மலைப்பூண்டு அதுதான் வந்து இருக்கலே பஞ்சன்சி, காரத்தன்மை கூட. ஸோ அந்த மலைப்பூண்டு ஒரு புவிசார் குறியீடு பெறப்பட்டது. அது ஒரு முக்கியமான ஒரு ஸ்பைஸ். நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய புவிசார் குறியீடு பெறப்பட்ட ஸ்பைசஸ் நான் சொல்கிறேன். அது மாதிரி ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஒரு குண்டு மிளகாய்னு ஒரு மிளகாய் விளையும், பார்த்துருப்பீங்க. நார்மலாக நம்ம வீட்டில் பயன்படுத்துறது வந்து சன்னம், நீளமாக இருக்கும் அந்த வத்தல், அது இல்லை, இது குண்டு மிளகாய்னு சொல்லுவாங்க. அந்த மிளகாய் வத்தல் ராமநாடு முண்டு சில்லின்னு சொல்லுவாங்க. அது ஒரு புவிசார் குறியீடு பெறப்பட்ட ஒரு பயிர், அப்போ நறுமண பொருள். அதே மாதிரி இப்போ ரீசெண்டாக நம்ம விருதுநகர், இங்கே இருந்து பக்கத்தில் உங்களுக்கு ரொம்ப பக்கம் விருதுநகர் மாவட்டத்தில் விளையக்கூடிய அந்த மிளகாய் வத்தலுக்கும் புவிசார் குறியீடு வந்து வாங்கியிருக்கிறாங்க. ரொம்ப முக்கியமாக பொன் மஞ்சள், ஈரோடு பகுதியில் விளையக்கூடிய கோல்டன் ஸ்பைஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த மஞ்சளுக்கு புவிசார் குறியீடு கிடச்சிருக்கு. இது எல்லாமே நம்ம மாநிலத்தில் இருக்கக்கூடிய புவிசார் குறியீடு பெறப்பட்ட நறுமண பொருட்கள். இது எல்லாத்துக்குமே
ஏற்றுமதி வாய்ப்புகள் மிக பிரமாதமாக இருக்கிறது. ஆனால் என்னென்னா நிறைய பேருக்கு இதை பற்றின ஒரு விழிப்புணர்வு கிடையாது. இப்போ நான் தெரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் இந்த பகுதிகளில் பெரும்பாலும் வந்து நிறைய பேர் விமன் செல்ஃப் ஹெல்ப் குரூப் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா சுயதொழில் செய்கிறாங்க. மசாலா பொடி செய்கிறவங்க இருக்காங்க, அப்பளம் செய்கிறவங்க இருக்காங்க, போலி செய்கிறவங்க இருக்காங்க, இந்த மாதிரியான ஊறுகாய் செய்கிறவங்க இருக்காங்க, வடகம். இது எல்லாமே வந்து நிறைய நம்ம நினச்சிட்ருக்குறோம் நம்ம லோக்கல் டொமஸ்டிக் மார்க்கெட் மட்டும் போகுதுன்னு. அப்படி கிடையாது, எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்களே இருக்காங்க. நான் நாகர்கோவிலில் வந்து ஒரு ஒரு இடத்துக்கு போனேன், வடசேரி பக்கத்தில். அவர் ஒருத்தர் போலி மட்டுமே பண்ணி வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணிட்டு இருக்கிறாரு. போலி ஸ்வீட் போலீஸாக பண்ணுற கேள்விப்பட்டோம்ல. அது காலையில் நாங்கள் வரும்போது கல்லடைக்குறிச்சின்னு ஒரு இந்த ஊருக்கு முன்னாடி அப்பளம் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் பண்ணுறாங்க, மிக்சடு வித் ஸ்பைஸ். அவங்க வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறதா சொன்னாங்க அவங்களும். ஸோ அது மாதிரி நிறைய இந்த மாதிரி சின்ன சின்ன எம்எஸ்எம்இஸ் இது எல்லாமே எம்எஸ்எம்இஸ் தான் சொல்லுவாங்க. அந்த எம்எஸ்எம்இஸ் வந்து தனியாக இருக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து எக்ஸ்போர்ட் அவேர்னஸ் இல்லாதனால ஏற்றுமதி பண்ணுறதுக்கு யாரும் முன் வர்றதில்ல. அதுக்குண்டான எல்லா சப்போர்ட்டுமே எங்களை மாதிரி டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து நிறையா கொடுக்குறோம். டொமஸ்டிக் மார்க்கெட்டில் வந்து ஒரு பொருளை வாங்கணும் விற்கணும்னா 52 பொருள் சொன்னேன் ஸ்பைசஸில். டொமஸ்டிக் மார்க்கெட்லனா நம்ம இந்தியாவுக்குள்ளே விற்கணும் அப்படின்னா ஏலக்காயை தவிர மற்ற எந்த நறுமண பொருள் வேணாலும் விற்றுக்கலாம், அதுக்கு லைசன்ஸ் தேவையில்லை. ஆனால் ஏலக்காய் மட்டும் வாங்கணும் விற்கணும் அப்படின்னா அஸ் பர் கார்டமம் லைசன்சிங் அண்ட் மார்க்கெட்டிங் ரூல்ஸ் 1987 பிரகாரம் கண்டிப்பாக லைசன்ஸ் வாங்கணும். அதுக்கு பேர் கார்டமம் டீலர் லைசன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கவர்மெண்ட்டில் indianspices.com எங்களுடைய ஸ்பைஸ் போர்டு வெப்சைட் இருக்குது. அதில் போனீங்கன்னா மார்க்கெட்டிங்னு ஒரு டேப் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா NSWSன்னு ஒரு போர்ட்டல் வரும், லைசன்ஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் அண்ட் லைசன்சிங். அதில் போய் நீங்கள் கார்டமம் டீலர் லைசன்ஸை செலக்ட் பண்ணிக்கலாம். அது ஒரு லைசன்ஸ் ஃபீஸ் வந்து ஒரு 10,000 + 18% GST. ஏன்னா நிறைய பேர் ஏலக்காவை வாங்கி விற்கிற வியாபாரம் பண்ணுறாங்க. உங்களுக்கு தெரியாதில்ல, ஏலக்காய் வந்து பல உபயோகத்துக்கு பயன்படுது. அது வந்து நறுமண பொருளாகவும் பயன்படுது. அது மட்டும் இல்லை, நோய் எதிர்ப்பு சக்திக்கும் உடலில் கொடுக்கக்கூடிய ஒரு பொருள். நிறைய சித்த ஆயுர்வேத மருந்து தயாரிப்புகளில் அதிகமாக பயன்படுது இந்த மாதிரியான நறுமண பொருட்கள். இது எல்லாத்துக்குமே வந்து இப்போ ஏலக்காய்க்கு மட்டும்தான் டொமஸ்டிக் மார்க்கெட்டில் லைசன்ஸ் வாங்கணும், மற்ற எந்த ஸ்பைசஸ்க்கும் தேவையில்லை. ஏற்றுமதி அப்படின்னு வரும்போது மற்ற எல்லா ஸ்பைசஸுக்கு சேர்த்து ஒரே ஒரு லைசன்ஸ். எல்லா டிபார்ட்மெண்ட்லேயுமே லைசன்ஸுக்கு பேர் வந்து ஏற்றுமதி அந்த எக்ஸ்போர்ட் லைசன்ஸுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா RCMCன்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க, ரிஜிஸ்ட்ரேஷன் கம் மெம்பர்ஷிப் சர்டிஃபிகேட். ஆனால் ஸ்பைசஸ் போர்டில் மட்டும் அதுக்கு பேர் CRES, சர்டிஃபிகேட் ஃபார் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் எக்ஸ்போர்ட் இன் ஸ்பைசஸ். அது அந்த லைசன்ஸ் ப்ரொசீஜரும் வெரி சிம்பிள். 15,000 + 18% GST. பேசிக்காக அவங்ககிட்ட ஒரு GST இருக்கணும், ஐஇ கோட் இருக்கணும், பேன் இருக்கணும். இதை வச்சு நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணால் போதும். இப்போ மேனுஃபேக்சரர் லைசன்ஸ், மெர்ச்சன்ட் லைசன்ஸ்னு 2 இருக்குது. மேனுஃபேக்சரர்னால் நீங்கள் வந்து பொருளை நீங்களே உற்பத்தி பண்ணுறது, மசாலா பொடி பவுடர் பண்ணுறது, அது மாதிரி மசாலா பேஸ்ட், கறி பவுடர் பேஸ்ட் பண்ணுறது, இது எல்லாமே வந்து பொருள் உற்பத்தி பண்ணுறது, உற்பத்தி சார்ந்தது மேனுஃபேக்சரர் லைசன்ஸ். இன்னொன்று மெர்ச்சன்ட் லைசன்ஸ். மெர்ச்சன்ட்னா நீங்கள் ஒருத்தர்கிட்ட வாங்குறீங்க, அப்படியே பேக் பண்ணி நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க. ஸோ இது வந்து மெர்ச்சன்ட் பிஸ்னஸ். இதுக்கும் வந்து லைசன்ஸ் வாங்கணும். ரெண்டுமே வந்து ஆன்லைன் தான், எல்லாமே ஆன்லைன் ப்ராசஸ் தான். கவர்மெண்ட் வந்து இப்போ நேஷனல் சிங்கிள் விண்டோ சிஸ்டம்னு ஒரு போர்ட்டல் இருக்குது. அதில் வந்து யார் வேணாலும் அவங்க பிஸ்னஸை போய் நீங்கள் எப்போ வேணாலும் 24/7 அந்த போர்ட்டல் ஓப்பன் தான். நீங்கள் அப்ளை பண்ணி அதுக்குண்டான பிஸ்னஸ் அப்ரூவலை நீங்கள் கவர்மெண்ட்டில் வந்து வாங்கிக்கலாம். நம்ம நாட்டில் வந்து மறந்து போன ஒரு விவசாய சம்மந்தப்பட்ட தொழில்கள் எல்லாமே இந்த கொரோனாவுக்கு அப்புறம் நம்ம கொரோனாவுக்கு தான் நன்றி சொல்லணும். ஏன்னா நிறைய பேர் வெளிநாட்டில் வேலை பார்க்குறேன்னு சொல்லி வெளிநாட்டில் போய் ஒட்டகம் மேய்க்கிறது கேவலமாக இருக்குது அப்படின்னா, நம்ம உள்நாட்டில் ஆடு மாடு மேய்க்கிறது தப்பே கிடையாது. ஏன்னா ஆடு வளர்ப்பு, கோழி வளர்ப்புக்கெல்லாம் நிறைய பிஸ்னஸ் இருக்குது. அது ஒரு பிஸ்னஸ் தான். நம்ம நினச்சிட்டு படிச்சுட்டு நாங்கள் வெளிநாட்டில் போய் வேலை பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி போய் நிறைய பேர் ஒட்டகம் தான் மேய்ச்சிட்டு இருக்காங்க. தேவையே கிடையாது. நம்ம நாட்டில் இல்லாத தொழிலாக, நம்ம நாட்டில் வளமாக. காலையில் எவ்வளோ தூரம் பேசினாங்க, உங்கள் தென்காசி சார்ந்த தொழில், அதை சார்ந்த பிஸ்னஸ் எல்லாமே சொன்னாங்க. அதை எல்லாரையுமே இங்கே கூட நான் கேள்விப்பட்ட வரைக்கும் நிறையா பேர் மசாலா பவுடர் இந்த உமன் செல்ஃப் ஹெல்ப் குரூப்பில் பண்ணுறாங்க. ஆனால் அதை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கு யாருக்குமே தெரியல. அது மதிப்பு கூட்டப்பட்ட பொருளாக இருந்து அதை மாற்றி அதை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யக்குண்டான எல்லா உதவிகளும் ஸ்பைஸ் போர்டில் நாங்கள் செய்கிறோம். நீங்கள் எப்போ வேணாலும் எங்களுடைய அலுவலகத்தை வேலை நேரங்களில் தொடர்பு கொள்ளலாம். எங்களுடைய மண்டல அலுவலகம் போடிநாயக்கனூரில் இருக்குது. பக்கத்தில் நாகர்கோயிலில் ஒரு கலை அலுவலகம் இருக்குது. என்னுடைய நம்பர் வந்து 8547 868 107 8547 868 107. என்னுடைய பெயர் செந்தில் குமரன், உதவி இயக்குனர், ஸ்பைசஸ் போர்டு ரீஜனல் ஆஃபீஸ் போடிநாயக்கனூர். எல்லோரும் ஒரு நாள் ஸ்பைஸ் போர்டு விசிட் பண்ணுங்கள். நேரமின்மை காரணமாக ரொம்ப ஷார்ட்டாக முடிச்சுக்கிறேன். MSME சார் பேசணும். தேங்க்யூ சார். இல்லை நீங்கள் பேசுங்க.
சரி, நான் டைமில் ஷார்ட்டாக பேசிக்கிட்டேன். ஏதாவது ஒரு ஸ்கீம்ஸ் நீங்கள் இந்த my.msme.gov.inங்கிற வெப்சைட்டில் போங்க. ஸோ அதில் வந்து எல்லா தகவலும் நாங்கள் டேஷ்போர்டில் கொடுத்துருக்குறோம். இந்த பிஎம்எஸ் இதே ஸ்டால் மாதிரி நீங்கள் இந்தியா ஃபுல்லாக எங்கேயும் அட்டன் பண்ணணுன்னா my.msme.gov.inல பிஎம்எஸ் ப்ரொக்யூர்மெண்ட் அண்ட் மார்க்கெட்டிங் ஸ்கீம்ஸ்ன்னு இருக்குது. அதில் பண்ணிங்கன்னா எங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக எங்களுக்கு வந்துடும். இன்டர்நேஷ்னல் கோஆப்ரேஷன் சொல்லி இன்னொரு ஸ்கீம்ஸ் இருக்குது. இப்போ சாரோட ரெக்கமெண்டில் வந்து இப்போ ஏலக்காய் பற்றி சொல்லியிருந்தாங்க. அவர் டைம் ஷார்ட்டாக இருந்தாலும் ஒரு தகவல் சொல்லியிருந்தேன். அவர் ரெக்கமெண்ட் பண்ணுற ஒரு ஏலக்காய் மெர்ச்சன்ட்டு 26 crore டர்ன் ஓவர் பண்ணுறாரு. வி ஆர் சென்டிங் டு துபாய். பேஸ்ட் ஆன் திஸ் இந்த ஸ்கீம்ஸ் வந்து கன்வெர்ஜ் ஆகுதுன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா. ஸோ அவரோட க்ரோத் ரேட் வந்து அதிகமாகும். இந்த மாதிரி ஒவ்வொரு வெப்சைட்லேயும் நீங்கள் வந்து கட்டாயம் விசிட் பண்ணி என்ன தகவல்கள் எடுத்துக்கோங்க. எந்த வெப்சைட்னாலும் government.in இருக்கும், gov.inங்கிற வெப்சைட்டில் மட்டும் கட்டாயம் வந்து தகவல்களை எடுத்துக்கோங்க. மற்ற வெப்சைட்டில் வந்து தகவல்கள் தப்பாக கூட இருக்கலாம், நம்மளை ஏமாற்றப்படலாம் நம்ம. அதனால் அதை கவனமாக இருந்துக்கோங்க. தேங்க்யூ. ஒரே ஒரு கோரிக்கை மட்டும் அந்த ஆர்கனைசர்ஸ்க்கு, ப்ரோக்ராம் ரொம்ப நல்லா ஆர்கனைஸ் பண்ணியிருக்கீங்க சார். முதற்கண் வந்து அரசுத்துறை சார்பாக உங்களுக்கு நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். தொழில் வர்த்தக கண்காட்சியாக இருக்கிறத கூடவே விவசாயத்தையும் சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் இதனுடைய ரீச் அவுட் வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும் அப்படின்றது என்னுடைய தாழ்மையான கருத்து. திரு அன்பழகன் ஐயா, தலைவர் டைம்ஸியா அவர்கள் மரியாதை செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். எல்லாரும் ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாமா ப்ளீஸ்? ரொம்ப கம்மியாக இருக்குங்க. 2 கை சேர்ந்தா ஓசை இப்படி தான் வரணுமா? நன்றி.